friends, welcome to Shika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாசி பயிர் பாதுஷா, மைதா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாம ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். பாசிப்பயிர் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் மீதி இருக்க பொருளையும் அளந்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வந்தால் போதும், கலர் மாறணும்னு தேவையில்லை. 1 நிமிஷம் பருப்பு வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப்பு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான், இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால பால் இன்னொரு கொதி வரட்டும். பால் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு வெள்ளை சுகர் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் பாசிப்பயிறு அளந்தோமோ அதே கப்பில் சுகரையும் அளந்துக்கலாம். இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், கம்பிப்பதம் வரணும்னு தேவையில்லை. பாகு கொதிச்சிடுச்சு, லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையும் வந்துடுச்சு. இப்போ இது கூட 5 ஏலக்காவை கொஞ்சம் சுகர் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக தான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பருப்பு நல்லா வெந்து ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்தில் உருண்டை பிடிக்க வராது, அதனால் இது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் பருப்பு அளந்தமோ அதே கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது அரிசி மாவு வேகிறதுக்காக. இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அரிசி மாவு வெந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு மாவு ஆறிடுச்சு, ரொம்பவும் ஆற வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு டூத் பிக்கை வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மிதமான தீயில வச்சு பொரிச்சுக்கலாம். மேலே ஓரளவுக்கு வெந்ததும் இது திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டைத்தில் இதை எடுத்துடலாம். இது சூடோடையே ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். பாகு கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கிங்க. இதெல்லாம் சுகர் சிரப்பில் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
பாசிப்பயிர் பாதுஷா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஜூஸியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வீட்டில் இது மாதிரி ஹெல்த்தியாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.